ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயாவில் கோலா உருண்டை பண்ண போகிறேன். அதுக்கு சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்து அதையும் அரைச்சி அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா 1, பல்லாரி வெங்காயம், கரம் மசாலா, மல்லித்தலை, உப்பு சேர்த்துக்கிறணும், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருந்தேன். அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் கூட பிரிஞ்சிருமோ என்னமோன்னு நினட்டு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா வந்துச்சு. வெளியே மொறுமொறுனும் உள்ளே சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். சோயாவில் கோலா உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.